ஒயிட் சுகர் இல்லாமல் மைதா இல்லாமல் இந்த கேக்கை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். எப்படி மிக்ஸ் பண்ணாலும் இந்த கேக் சூப்பராக வந்துடும். 2 பனானா எடுத்திருக்கேன். 2 பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனக்கற்கண்டு சேர்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடாவும் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஆப்பச்சோடா தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேன். ஸோ அதே கப்லேயே தான் நான் வந்துட்டு அளந்துக்கிறேன். ஸோ 1/4 கப் வந்துட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌனிஸ்லாம் செஞ்சு சேல் பண்ணது என்னோட சிஸ்டர். ஆனால் இந்த கேக் செஞ்சு தரீங்கன்னா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டா, போடி நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கேக் தான் இது. ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. ஒரு 1/4 கப் வந்துட்டு கோதுமை மாவு வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப திக்காலாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு ட்ரேயில் ஆட் பண்ணி 178 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 35 மினிட்ஸ் நாங்கள் வந்துட்டு அவனில் வச்சோம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடியாக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எதில் வந்துட்டு கேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.